ஒரு தாய் தகப்பனா இருந்து ஆக்கள் சொல்லுவாங்க, நல்ல ஹஸ்பண்டா கண்டுபிடிண்டு. ஆனால் யாரும் சொல்லி தர்றதில்ல, உங்களோட பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பன் ஒன்று கண்டுபிடிங்க. லைக் உங்களோட பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பன் ஒன்று இல்லைன்னா யூ ஸ்க்ரூட். நல்ல தகப்பன் வேலைக்கு போயிட்டு வந்தால் காணாது. ஒரு நல்ல தகப்பனால் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு நல்ல தகப்பனால் தெரியணும் தன் பிள்ளைங்களுக்கு எப்போ சோகமாக இருக்கிறாங்க, எப்போ வருத்தமாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல தகப்பனா பிள்ளைங்களுக்காண்டி இருக்கணும். உங்களோட பிள்ளை உங்களுக்கு தனக்கு வருத்தம் இல்லை தனக்கு எதன் இயலாமல் இருக்குதுன்னு சொன்னோன்னே நீங்கள் ஆண்டு சொல்லிட்டு வெளியில் போய் தண்ணி அடிச்சிங்கன்னா அது நல்ல தகப்பன் இல்லை. அந்த டெஃபினிஷனே கெட்ட தகப்பன் தான் அது. அண்ட் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு நிறைய பேர் இருந்து சொல்லுவாங்க, ஒரு நீங்கள் இப்படியான மனுஷனை நீங்கள் கல்யாணம் கட்டினீங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மட்டும்தான் கருறீங்கண்டு. பட் யூ நாட். நீங்கள் உங்களோட வாழ்க்கை, உங்களோட பிள்ளைங்கன்ற வாழ்க்கை, மேபி ஈவன் பேர பிள்ளைங்கன்ற வாழ்க்கை. ஏன்னா உங்களோட பிள்ளைங்க அவங்க தப்பனை பார்த்துட்டு யோசிக்கலாம், தட் இது நார்மலாக நார்மல் பிஹேவியர், இப்படி ஒரு தப்பனை அப்படி தான் இருக்கணுமெண்டு. And no, that's not right. அப்போ கேர்ள்ஸ், நீங்கள் இன்னும் கல்யாணம் கட்டலைன்னா, and if you're with someone or you're looking for someone, இருந்து யோசிச்சு பாருங்க, இவர் எந்த பிள்ளைங்களை வச்சு பார்ப்பாரோ, என்ன வச்சு பார்ப்பாரோன்ட்டு இல்லை, இந்த பிள்ளைங்களை வச்சு பார்ப்பாரோன்னு தான் முக்கியம். ஏன்னா அவங்கள் தான் தொடங்க போதே குட்டி ஜீவங்கள் எங்களை நம்பி வராங்க. And it's very important that எங்களை நம்பி வந்த ஆக்களை எங்களால் வச்சு காப்பாற்ற தெரியுமிட்டு.